ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம மகாபாரதத்தின் நாள் 5ல நாம இருக்கோங்க. நாமும் கடைசியா என்ன சரித்திரம் பார்த்தோம் அப்டின்னா, அந்த பரசுராமருடைய சரித்திரத்த முழுக்க பார்த்தோம் இல்லைங்களா? குருஷேத்திரம்ன்றது ரொம்ப புண்ணிய பூமி. அங்க வந்து அதர்மம் வந்து நிக்க முடியாது. தர்மம் தான் நிலைநிற்கும் அப்டின்ற அந்த கதைய வந்து நாம பார்த்தோம். அதுக்கப்புறம் 2வது என்ன பார்த்தோம் அப்டின்னா, இந்த ஜனமேஜயன் ராஜா வந்து சர்ப்பசத்ர யாகம் வந்து செய்ய போறாரு. அதாவது பாம்புகளை எல்லாம் அழிக்கிறதுக்கு ஒரு யாகம் செய்றதுக்கு வந்து முடிவெடுத்திருக்கிறாரு. ஏன் இப்படி முடிவெடுத்தாரு அப்படின்னு பார்த்தா, உத்தங்கர் அப்படின்ற முனிவர் வந்து அவங்க அப்பா இறந்த பழைய ஃப்ளாஷ்பேக் எல்லாம் சொல்லி இவர தூண்டி விட்டாரு அப்படின்றத பார்த்தோம். எதுக்காக இந்த உத்தங்கர் இந்த மாரி இந்த ராஜாவ தூண்டி விடுறாரு? ஏதாவது பழைய பகை வந்து இந்த தச்சகனுக்கும், உத்தங்கருக்கும் இருக்குமா? அப்படின்ற அந்த கேள்வியோட தான் நாம நேத்திக்கு கதைய முடிச்சிருந்தோம் இல்லைங்களா? வாங்க நாமும் இன்னைக்குரிய கதைக்கு போகலாம். என்ன அப்டின்னா, இந்த உத்தங்கர் இருக்காரு இல்லையா? அவருடைய ஃப்ளாஷ்பேக்க தான் இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். இவருக்கு ஒரு குரு ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் தான் வந்து வேதன் அப்டின்றவரு. இந்த வேதன் வந்து தௌமியர் அப்டின்றவர்ட்ட சிஷ்யனா இருந்திருக்கிறாரு. அந்த தௌமியரே வந்து ரொம்ப பெருமை வாய்ந்தவருங்க. என்ன அப்டின்னா, இந்த தௌமியர் தான் வந்து பின்னாடி வந்து பாண்டவர்களுக்கே வந்து புரோகிதரா வந்து வருவாரு. அது பின்னாடி கதையில நமக்கு வந்து வருங்க. ஸோ, அப்போ அந்த தௌமியர் கிட்ட ஒரு சிறப்பான சீடனா தான் வேதன்றவர் இருக்காரு. அவர்கிட்ட இந்த உத்தங்கர் வந்து இருந்திருக்காரு. சரிங்களா? அப்போ இந்த உத்தங்கர் வந்து ரொம்ப நாள் வேதன் கிட்ட படிக்கிறாரு. ரொம்ப நல்ல சிறந்த மாணவனா இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிறாரு. ஸோ, அப்போ குருகுலத்துல இருந்து விடை பெற நாளும் வந்து வருது இந்த உத்தங்கருக்கு. அப்போ குரு கிட்ட போய் சொல்றாரு. என்ன அப்டின்னா, இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு குரு தட்சணை குடுக்கணும்னு விருப்பப்படுறேன் குருதேவா. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, நான் அத வந்து உங்களுக்கு பரிசளிக்க முயற்சி பண்றேன் அப்படின்னு வந்து பணிவோட கேட்கிறாரு. அப்போ அதுக்கு வந்து குரு என்ன சொல்றாரு அப்படின்னா, "இல்லப்பா எனக்கு எந்த பொருளும் வேண்டாம். ஒரு சீடன் வந்து ஒரு குருவுக்கு குடுக்கக்கூடிய உண்மையான பரிசு என்னன்னு தெரியுமா? அந்த குரு சொல்லிக் குடுக்கக்கூடிய அந்த வித்தைகளெல்லாம் வந்து ரொம்ப ஆசையோடையும், ஆர்வத்தோடையும், ஸ்ரத்தையோடையும் கத்துக்கிறது தான். அதுபடி வாழ்ந்து தனக்கு பின்னாடி வர சந்ததிகளுக்கும் இந்த நல்ல விஷயத்த கொண்டு போறான் ஒருத்தன் அப்படின்னா, அதுதான் அவன் வந்து அவனுக்கு குருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த குரு தட்சணை. அதுல எந்த குறையும் இல்ல. நீ ஒரு சிறந்தவன்றது எனக்கு நல்லா தெரியும். நீ எனக்கு அதனால என் மனச நிறைச்சுட்ட. அதனால எனக்கு பொருள் எதுவும் வேண்டாம்ப்பா அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ இந்த உத்தங்கர் இல்ல, இல்ல குருதேவா நீங்க கண்டிப்பா ஏதாவது என் அன்பிற்காக, என் ஆசைக்காக ஏதோ ஒரு பொருள நீங்க என்கிட்ட இருந்து வாங்கிக்கணும்னு ரொம்ப பிரியப்படுறாரு உத்தங்கர் வந்து. அப்போ சரி ஓகே எனக்கு எதுவும் வேண்டாம். நீ வந்து என் தர்மபத்தினி கிட்ட வந்து கேட்டுக்க. தர்மபத்தினினா இவரோட ஒய்ஃப். ஸோ மனைவி கிட்ட வந்து நீ கேட்டுக்கோப்பா அப்படின்னு வந்து சொல்றாரு. அவளுக்கு ஏதாவது வேணும்னா நீ வாங்கி குடு அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. இந்த உத்தங்கர் சரின்ட்டு குருமாதா கிட்ட போறாரு. குருமாதா இந்த மாதிரி நான் வந்து குருவுக்கு வந்து ஆசையோட குருதட்சணை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அத குடுக்க சொல்லிட்டாரு. அதனால நான் உங்ககிட்ட பணிந்து நிக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப குருமாதாவும் எனக்கு ஒண்ணும் வேண்டான்னு தான் சொல்றாங்க. அப்புறம் இவர் கம்பல் பண்ணோனே என்ன சொல்றாரு அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஆம் பௌஷ்யன் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா இருக்காரு. அந்த பௌஷ்ய ராஜாவுக்கு மனைவி ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த மனைவியினுடைய காது தோடு வந்து ரொம்ப ஃபேமஸாம். அது ரொம்ப பெருசாவும், ரொம்ப அழகாவும் இருக்குமாம். அந்த தோடு வந்து எனக்கு வேணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதாவது பௌஷ்ய மன்னன் ராணியினுடைய தோடு வந்து எனக்கு வேணும். உன்னால முடிஞ்சா அந்த தோட வாங்கி குடு அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. நான் கண்டிப்பா இத உங்களுக்காக செய்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி நேரா பௌஷ்யராஜாவினுடைய அரண்மனைக்கு போறாரு. அங்க போய் பணிந்து நிக்கிறாரு. "என்ன வேணும்?" அப்படின்னு கேட்ட உடனே, "எனக்கு இந்த மாரி ராணியினுடைய தோடு வேணும். என்னுடைய குருமாதாவுக்கு பரிசளிக்கிறதுக்கு." அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப ராஜா வந்து, "சரி ஓகே. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ராணி வந்து அந்தப்புரத்துல தான் இருக்காங்க. நீ வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு, நீ அவங்கள சந்திச்சு வேணா அவங்க தந்தாங்கன்னா எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ அவங்கட்டயே கேட்டு வாங்கிக்க." அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு ராஜா வந்துட்டு. சரின்னு இவரும் என்ன பண்றாரு, அங்க அந்தப்புரத்துல வாசல்ல போய் நிக்கிறாரு. அப்போ பர்மிஷன் எல்லாம் கேட்டு வந்தாச்சு. அப்ப ராணிய சந்திக்கிறக்கு ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. இவரு அந்த அறைக்குள்ள சந்திக்கிற அறைக்குள்ள போறாரு. அங்க யாருமே இல்ல.
இவருக்கு ஒரே குழப்பமாயிடுது. "என்னடா இது ராணி வருவாங்கன்னு சொன்னாங்க, ராணியவே காணோமே!" அப்படின்றாரு. பார்த்தா ராணி ராணி இல்லையே! அப்படின்னு வெளியில கேட்கிறாரு. "இல்லையே! ராணி இப்ப தான் உள்ள போனாங்கன்னு" வெளியில உள்ளவங்க சொல்றாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. வேகமா ராஜா கிட்ட ஓடி வராரு. "ராஜா, ராஜா ராணி உள்ள தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா என் கண்ணுக்கு ராணியே தெரியலையே!" அப்படின்னு வந்து இவரு வந்து சொல்றாரு. அப்போ பௌஷ்ய ராஜா என்ன சொல்றாரு அப்படின்னா, "என்னுடைய பத்தினி வந்துட்டு ரொம்ப உத்தமமானவள். அவ வந்துட்டு யாரு ஒழுக்கமாவும் அதாவது ஒழுக்கம் இன் த சென்ஸ் நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா யார் இருக்காங்களோ, அவங்க கண்ணுக்கு மட்டும் தான் வந்து தெரிவாங்களாம். நாம செய்துட்டு வந்த காரியங்கள்ல ஏதாவது பிழை இருந்தது அப்படின்னா, அவங்க வந்து கண்ணுக்கு வந்து தெரிய மாட்டாங்க. அப்போ நீங்க வர வழியில ஏதோ ஒரு பிழை நடந்திருக்குது. நீங்க ஏதோ ஒரு அனுஷ்டானத்த ஏதாவது விட்டுருப்பீங்க. அந்த மாரி ஏதோ ஒரு தோஷம் வந்து உங்ககிட்ட ஒட்டிட்டு இருக்குது. அந்த மாரி தோஷம் ஒட்டுன உங்க கண்ணுக்கு என் மனைவி வந்து தெரிய மாட்டா. ஸோ, அதனால அது என்னன்றத செக் பண்ணிட்டு, அத சரி பண்ணிட்டு நீங்க போங்க. உங்க கண்ணுக்கு தெரிவா அப்படின்னு வந்து இந்த ராஜா வந்து சொல்லிடுறாரு. இவரு யோசிக்கிறாரு. என்ன பண்ணோன்னு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு இப்படியே யோசிச்சு பார்த்தா, அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இவரு வந்து ஒரு பிராமணர் தான். இந்த உத்தங்கர் வந்துட்டு. அப்போ சந்தியாவந்தனம் மாலையில 6 மணிக்கு காலையில 6 மணி, சாயந்தரம் 6 மணிக்கு சந்தியாவந்தனம் பண்ணணும் இல்லையா? அது வந்து ஒரு இடத்துல அமர்ந்து அந்த தீர்த்தத்த கையில விட்டு அது வந்து பண்ணணுமா. ஆனா இவர் வந்து என்ன செஞ்சுட்டாரு அப்படின்னா, இந்த ராஜாவ பார்க்கணுன்ற அந்த ஆர்வத்துல வரதுல நின்னுட்டே வந்து சந்தியாவந்தனத்த பண்ணியிருக்கிறாராமா. ஸோ அது போக எல்லாம் முடிச்சுட்டு கை, கால்கள பெர்ஃபெக்ட்டா கழுவிட்டு தான் வந்துட்டு உள்ள வரணுமா. அதையும் இவரு காலுக்கு தண்ணி ஊத்த மறந்துட்டாரு. ஸோ இந்த 2 அனுஷ்டானத்தையும் இவர் செய்ய மறந்திருக்காரு. ஆமா, நான் 2 அனுஷ்டானத்த நான் வந்து விட்டுட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடிக்கும் வந்து சந்தியாவந்தனம் பண்ணி, அந்த இதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணாராம். அது உடனே பண்ண முடியாதுங்க. சந்தியாவந்தனம்ன்றது நெனச்ச நேரமெல்லாம் பண்ணிற முடியாது. இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா, மறுபடியும் நாளைக்கு காலையில வரைக்கும் காத்து தான் இருக்கணும். ஸோ, அதே மாதிரி தான் இவரும் வந்து காத்திருந்து அடுத்த நாள் காலையில செய்றப்போ, அந்த அனுஷ்டானத்த பெர்ஃபெக்ட்டா முடிக்கிறாரு. முடிச்சுட்டு அந்த ராணிய சந்திக்க போறாரு. அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் காட்டிக் குடுக்குறாங்க. நாமும் வந்து பூஜை, இந்த வைதீக விஷயங்கள்ல ஈடுபடுறப்போ, நம்மால இயன்ற அளவுக்கு தூய்மைய கண்டிப்பா வந்து கடைப்பிடிக்கணும். ஏன்னா, தூய்மையில தான் இறைவன் வந்து குடியிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தையும் காட்டிக் குடுக்குறாங்க. ஸோ, அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரா, இப்ப பயந்துகிட்டே போறாரு. ஐயோ! எப்படியாவது ராணி தெரியணுமே தெரியணுமே கண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. போனா ராணி இப்ப அவருடைய கண்ணுக்கு தெரியிறாங்க. அப்ப ராணி கிட்ட பிரார்த்தனைய வைக்கிறாங்க. இந்த மாரி உங்க தோடு வந்து ரொம்ப விசேஷமானது. அத என்னுடைய குருமாதா கேட்குறாங்க. எனக்கு தருவீங்களா? அப்படின்னு வந்து கேட்குறாரு. ராணியும் பெருந்தன்மையா, சரி வாங்கிக்கங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அந்த தோட கழட்டி குடுக்கத்துல ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லிக் குடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, ரொம்ப கவனம் மகரிஷியே. ஏன் அப்படின்னா, இந்த தோடுக்காக தச்சகன் அப்படின்ற பாம்பு வந்து காத்துட்டு இருக்கான். எப்ப இந்த தோட கவர்ந்து எடுத்துட்டு போலான்னு தான் இருக்கான். நாங்க ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா இத பாதுகாத்துட்டு இருக்கோம். நீங்க கொஞ்சம் அசந்து வச்சீங்கன்னா, எடுத்துட்டு போயிருவான். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது. அப்படின்ற வார்னிங்கையும் குடுத்தே தான் வந்து ராணி வந்து அந்த தோட வந்து குடுத்துர்றாங்க உத்தங்கர்கிட்ட. இவரும் சரின்னு சொல்லி ரொம்ப கவனமா தான் எடுத்துட்டு வந்துட்டுருக்காரு. அப்போ வர்ற வழியில இதே மாரி ஒரு ஆத்தங்கரையில உட்காந்து சந்தியாவந்தனம் பண்ணலான்னு உட்கார்றாரு. பக்கத்துல தான் தோட வச்சாரு. கண்ண இமைக்கிற நேரத்துல தச்சகன் வந்து அந்த தோட தூக்கிட்டு ஓடி போயிட்டான். ஐய்யய்யோ! சொன்ன மாரியே நடந்து போச்சே! இவன் தூக்கிட்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு, அவன் பின்னாடியே ஓடுறாரு. தச்சகன் பின்னாடியே வந்து ஓடுறாரு. அவன் என்னடான்னா, ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறான். பல உலகங்களுக்கும் தாவி தாவி போறான். அவன் எங்கெல்லாம் போறானோ, இவரும் சேர்ந்து விடாம பின்னாடி போயிட்டே இருக்கிறாரு. எப்படியாவது வந்துட்டு அதுகிட்ட இருந்து வாங்கணும்னு. அவன் என்ன பண்ணிடுறான், நாகலோகத்துக்குள்ள உள்ள போய் புகுந்துக்கிறான். நாகலோகத்துல புகுந்துக்கிட்டா, அங்க லட்சக்கணக்கான பாம்புகள் இருக்கு. கண்டே பிடிக்க முடியல. இந்த தச்சகன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு ஒரே குழப்பம் ஆயிடுது. அங்க போனாலே பயமா இருக்குது. இந்த தோட எப்படி வாங்குறதுன்னு தெரியல. அப்போ அமைதியா வந்து என்ன செய்றாருன்னா, கண்ண மூடி ஒரு தியானத்துல வந்து ஈடுபடுறாரு. எப்படியாவது எனக்கு இந்த தோடு கிடைக்கணும். ஏதோ ஒரு தேவத ரூபத்துல எனக்கு வந்து பகவான் உதவி செய்யட்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனைய வைக்கிறாரு. அப்போ அந்த நேரத்துல ஒரு குதிரை ஒண்ணு வந்துச்சாம். அந்த குதிரை வந்து யாரு அப்படின்னு பார்த்தா, அவன் தான் இந்திரனாம். இந்த பிரார்த்தனைக்காக இந்திரன் வந்து உதவி செய்றதுக்காக வந்திருக்கான். வந்துட்டு என்ன செய்றான் அப்படின்னா, அவன் குதிரை ரூபத்துல வந்திருக்கானா, வந்து இந்த உத்தங்கர்கிட்ட சொல்றானாம். இந்த மாரி என்னுடைய காதுகள்லயும், மூக்குகள்லயும் நீங்க வந்து ஊதுங்க. ஊதுனீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றானாம். என்னடா இது குதிரை மூக்குலயும், காதுலயும் ஊதணுமா? ஃபூன்னு இப்படி ஊதணும் அப்படின்னு வந்து சொல்றான்.
உடனே சரின்னு சொல்லிட்டு இவரும் அத செய்றாரு. அப்படி செஞ்ச நிமிஷத்துல அந்த மூக்குல இருந்தும், அந்த காதுகள்ல இருந்தும் அப்படியே பொறி வந்து கிளம்பி போச்சாம். அப்படி கிளம்புன உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நாகங்கள்லாம் வந்து பயந்து ஓடி போயிருது. இந்த தச்சகனும் என்ன பண்றான் அப்படின்னா, பயந்து ஓடி போயிடுறான். அந்த தோட விட்டுட்டு ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் உத்தங்கர் வந்து என்ன செய்றாருன்னா, அந்த தோட எடுத்துக்கிறாரு. இந்திரனுக்கும் நன்றிய சொல்லிட்டு அங்கருந்து வந்து கிளம்புறாரு. இதுல இன்னொன்னும் இருக்கு. என்ன அப்டின்னா, இந்த இந்திரன் வந்து உத்தங்கருக்கு உதவி செஞ்சான்றது நேரடி. அவனுக்கு இந்த தச்சகன் வந்து ரொம்ப ஃப்ரெண்டு. இப்ப இவன் வந்து இந்த தோட இவருக்கு வாங்கி குடுக்கலன்னா, இவர் இத விட ஏதாவது ஒரு சக்தியான ஒண்ண செஞ்சு இந்த தச்சகன கொன்றுவாரோன்ற பயத்துல, இவன் என்ன பண்ணிட்டான், எப்படியோ வந்து தச்சகனையும் காப்பாத்தியும் குடுத்துட்டான். அந்த தோட வந்து இவர்ட்ட குடுத்துட்டான். தச்சகன் அங்கருந்து ஓடி போயிட்டான். ஸோ அந்த தோட எடுத்துட்டு இவர் நேரா வந்து குருமாதா கிட்ட அத வந்து சமர்ப்பிச்சுர்றாரு இந்த உத்தங்கர் வந்துட்டு. ஆனா, அவருக்கு ரொம்ப மனசு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. என்ன அப்டின்னா, இத நான் எடுத்துட்டு இந்த மாதா கிட்ட ஒப்படைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இந்த தச்சகன் கொஞ்ச நஞ்சமா என்ன அளக்கலையும் செய்தான். இவனுக்கு சரியான பாடத்த புகட்டணும் அப்டின்னு சொல்லி மனசுல நெனைக்கிறாரு. ஆனா, நானும் ஒரு ஏழை பிராமணன். நான் போய் இந்த பாம்ப பழிவாங்குற அளவுக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஏதாவது ஹோமமோ, யாகமோ செய்யணும்னா கூட பெருமளவுல பொருட்செலவு ஏற்படும். என்கிட்ட அவ்ளோ பணத்துக்கு நான் எங்க போவேன்? என்ன செய்யலாம்? அப்படின்னு வந்து யோசிச்சாராம். அப்பதான் இவருக்கு இந்த ஜனமேஜயன் ராஜாவோட ஞாபகம் வருது. ஏன்னா, இவன் பெரிய சக்கரவர்த்தி இல்லையா? ஒரு யாகம் எது பண்ணாலும் இவன் கிட்ட எல்லா செல்வங்களும் இருக்கு. அப்போ யோசிக்கிறாரு. அப்போ இந்த ஜனமேஜயனுடைய அப்பா பரீஷித்தும் தச்சகனால தான் இறந்திருக்காரு. அப்போ ஆ எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற டாக்டிக்ஸ பயன்படுத்தி, இவனுக்கும் தச்சகன் எதிரி, நமக்கும் எதிரி. அப்ப நம்ம 2 பேரும் நண்பனாகி ஒரு யாகத்த செய்யலாம். பொருட்செலவு எல்லாத்தையும் ராஜா பார்த்துக்கிடட்டும். யாகத்த நடத்துற பொறுப்ப நம்ம எடுத்துக்கிடுவோம். 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து இந்த தச்சகன எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு வந்து இந்த உத்தங்கர் மனசுல நெனச்சுக்கிட்டு தான், இங்க வந்து ஜனமேஜயன் கிட்ட பழைய ஃப்ளாஷ்பேக் எல்லாம் சொல்லி, அவன தூண்டி விட்டு, அவன வந்து யாகத்துக்கு வந்து ரெடி செய்றாரு. ஸோ யாகத்த ஆரம்பிக்கவும் செய்துட்டாரு. எல்லாம் பெர்ஃபெக்ட்டா நடந்துகிட்டு இருக்குது. இவங்க கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா மந்திரத்த சொல்ல, சொல்ல, சொல்ல இந்த பூமியில எங்கெங்க இருக்கோ நாகங்கள் எல்லாம் வந்து கொத்து கொத்தா அந்த யாக குண்டத்துக்குள்ள விழறதாமா. அப்படி விழுது அவ்ளோ பாம்புகளும் வானத்துலருந்து வந்து வந்து அந்த யாக குண்டத்துல விழுந்துட்டு இருக்குது. அந்த மந்திர ஒலிக்கே வந்துட்டு. அப்போ தச்சகன் நடுநடுங்கி போயிடுறான். என்ன அப்டின்னா, எல்லா பாம்பும் போது, இவனையும் வந்து இழுக்குது அந்த மந்திரம் வந்துட்டு. எப்படியாவது காப்பாத்தணுமே, என்ன செய்யலான்ட்டு யோசிக்கிறான். அப்போ வந்து என்ன செய்றான் அப்டின்னா, இவனுக்கு நண்பன் யாருன்னு நம்ம பார்த்தோம். ஏற்கனவே இந்திரன் இல்லையா? இந்திரன் தானே! ஸோ இந்திரன் கிட்ட போயிட்டு, "எனக்கு உதவி செய். எப்படியாவது என்ன காப்பாத்து. அந்த யாகம் நடக்குது. நான் உள்ள விழுந்து செத்து போயிருவேனோன்னு எனக்கு பயமா இருக்கு" அப்டின்றான். உடனே, "நீ ஒண்ணும் கவலைப்படாத. உனக்கு நான் அபயம் அளித்தேன். வா! வந்து நான் உட்கார்ந்திருக்கிற இந்த சிம்மாசனம் இருக்கு இல்லையா? இத நல்லா வந்து ஆம் கட்டிக்கோ. உன்ன வந்து யாராலயும் எதுவும் வந்து செய்ய முடியாது" அப்படின்னு வந்து சொல்றான். அப்பதான் இவனுக்கு கொஞ்சம் வந்து உயிர் வர மாதிரி இருக்குது. சரி ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்கான். இங்க யாகம் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப ஜனமேஜயன் வந்து ஆஸ்திகர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன அப்படின்னா, "என்ன மகரிஷி எல்லா பாம்புகளும் வந்து விழுந்துட்டு இருக்குது. இந்த தச்சகன் மட்டும் விழலையே!" அப்படின்னு வந்து கேட்கிறான். "ஏன் விழல?" அப்படின்னு இந்த உத்தங்கரும் ஆராய்ச்சி செய்றாரு. என்ன பதில் சொல்ல போறாரு? அவன் இந்திரகிட்ட தஞ்சம் அடைஞ்சிருக்கான். வந்து விழுவானா? விழமாட்டானா? தச்சகனுக்கு என்ன ஆச்சு? இவனுடைய யாகம் ஏன்னா, இந்த மகாராஜா வந்து யாகம் ஆரம்பிச்சு அது பாதியிலேயே நின்னு போகும்னு இந்த சரமா நாய் வேற சாபம் போட்டிருக்கு இல்லையா? அது வேற இந்த ஜனமேஜயனுக்கு இருக்கு. இந்த தச்சகனும் இந்திரன் கிட்ட சரண் புகுந்திருக்கான். ஸோ இந்த யாகம் வெற்றி பெறுமா? தச்சகன் உள்ள விழுவானா? இல்ல தச்சகன் உயிரோட இருப்பானா? என்ன ஆகும்? பொறுத்திருந்து பார்ப்போம். பகவான் திருவடிகளுக்கே பல்லாண்டு கூறி அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நன்றி.